மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இது ஒரு விதமான குழம்பு தான், குழம்பு வகை தான், பருப்பு போட்ட குழம்பு. ஆனால் இதில் பொடியோ இதுவோ அரைச்சி விழுதோ எதுவுமே கிடையாது. அது ஈஸின்னு நம்ம வெறும் வாயால் சொல்கிறது இல்லாமல் இது நிஜமாவே ரொம்ப ஈஸியான இது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு வந்து வெங்காயம் பூண்டு அதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை இல்லையா? அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விரத நாளில் சாப்பிட மாட்டா. அப்புறம் வந்து நிறைய ஜென்ரலாகவே வெங்காயம் பூண்டு பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கா. அது வந்து நார்த் சைடில் அது வந்து ஜெயின் சமையல்னு நம்ம அது நிறைய இடத்துல இப்போ இந்த ஜெயின் சமையல் வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாமல் கிடைக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அந்த காலத்து மனிதர்கள் நிறைய பேர் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் அவ்வளோ சாப்பிட்றதில்ல. ஸோ இப்போ இது வந்து வெறும் பருப்பு போட்டு வெங்காயம் பூண்டு இல்லாத ஒரு குழம்பு. இது வந்து அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்க பாருங்க. எந்த குழம்புக்கு என்ன மாதிரி கரிகாய், எந்த கரிகாய்க்கு எது தொட்டுக்கணும், எவ்வளோ யோசிச்சு வச்சிருக்கா பாருங்க. மோர் குழம்புனா பருப்பூசலிங்கிறா, இட்லினா சட்னி சாம்பாருங்கிறங்க. அதே மாதிரி இப்போ இந்த கத்திரிக்காய் ரசவாங்கிக்கு வந்து பருப்பு சாதம் நெய் போட்டு பருப்பு சாதம் பிசைஞ்சுட்டு கத்திரிக்காய் ரசம் வாங்கி தொட்டுண்டா அமிர்தமாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் பண்ணுறது பார்த்துட்டு ஈஸியாக கிச்சனில் ரொம்ப டைம் செலவழிக்காமல் பண்ணிவிட்டு பருப்பு சாதம் பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது. பருப்பு ப்ரோட்டீன். கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காயை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுங்க. கத்திரிக்காய் வந்து அந்த ஒரு வெஜிடபிளில் தான் இந்த வைட்டமின் டி ஈஸியாக நம்மளுக்கு அப்சார்ப் ஆகிற அந்த இது இருக்கு. வைட்டமின் டி டெஃபிஷியன்சிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு சூடான கண்ட்ரியில் இருக்கோம். ஆனால் கூட எவ்வளோ பேர் இப்போ டாக்டர்ஸ் கிட்ட வந்தால் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வைட்டமின் டி குறைச்சலாக எடுத்துன்னா உடம்புல எக்ஸாஷன், அதாவது அசதி, வலி, அப்புறம் இந்த போன்லாம், அதாவது எலும்பு வலி, அப்புறம் மசில் வலி, அப்புறம் மொத்தமாகவே ஒரு அசதி சோர்வு எல்லாம் ரொம்ப இருக்கும். அந்த வைட்டமின் டிங்கிறது சூரிய ஒளியில் நேச்சுரலாக கிடைக்கிறது. கரிகாய்கள் ஏன் நம்ம சாப்பிடணும்னா அந்த சூரிய ஒளியிலேருந்து அதை அப்சார்ப் பண்ணிக்கிறது காய்கறிகள்லாம். அதில் இந்த கத்திரிக்காயில் சாப்பிட்டோம்னா அந்த வைட்டமின் டி நம்ம அப்சார்ப் பண்ணுறது ரொம்ப நிறைய அது அப்சார்ப் பண்ணியிருக்கிறது. நம்ம ரொம்ப நல்ல வெஜிடபிள் அது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கத்திரிக்காய் ரசம் வாங்கி. இது வந்து ரொம்ப சிம்பிள். தேவையான பொருள்ங்கிறது அவ்வளோ சிம்பிள். இதுக்கு கத்திரிக்காய் ரசம் வாங்கி நான் பேர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ கத்திரிக்காய் அது வந்து நீங்கள் நீள வாட்டத்தில் நறுக்கணும். பெரிய கத்திரிக்காயாக இருந்தால் 8 துண்டு போட்டுக்கோங்க, 6 துண்டு போட்டுக்கோங்க. இல்லைன்னா சின்ன கத்திரிக்காயாக இருந்ததுன்னா 4 துண்டு போட்டுக்கோங்க. ஸோ கத்திரிக்காய் வந்து நீள வாட்டத்தில் நறுக்கி வச்சுக்கோங்க இது மாதிரி. ஸோ இது இப்போ கத்திரிக்காயை எப்போ நறுக்கின உடனே தண்ணியில் போட்டுருணுங்க. நீல கத்திரிக்காய் இன்னைக்கு யூஸ் பண்ணுறேன். பச்சை கத்திரிக்காய் கூட நல்லா இருக்கும். ரயில் கத்திரிக்காய் கூட ரொம்ப நல்லா இருக்கும். துவரம் பருப்பை வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் நல்லா குழைய கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு, எப்போதுமே பருப்பில் நம்முடைய சமையலில் நீங்கள் மஞ்சப்பொடி யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்காதீங்க. எங்கே முடியுமோ அதை மஞ்சப்பொடி போட்டுடணும். அப்புறம் கொதிக்கிறதுக்கு புளி இப்போ தண்ணியில் நான் கெட்டியாக சும்மா கரைச்சி வச்சுருக்கேன். பட் அப்புறமா நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ விட்டுக்கலாம். அது தவிர உப்பு எண்ணெய் அது வந்து எவ்வளோ தேவையோ அது. தாளிக்கிறது மட்டும்தான் இதில் வேலை. ஸோ கடுகு, சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதுதான் இதுக்கு தாளிக்கிறதுக்கு. எவ்வளோ ஈஸி பாருங்க. படு ஈஸி ரெசிபி, ஆனால் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல வந்து புளி தண்ணியில் கத்திரிக்காயை வேக விடணும். அதுதான் நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். பட் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கெட்டியாக வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுண்டா போதும். இது வந்து மிகவும் கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்பவும் அப்படியே ஓட்டமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதிரி ஒரு கிரேவி, ஆனால் ஓட்டமாக ரசம் மாதிரி. ரசவாங்கி பேர், அதனால ரசம்னு நினச்சிக்காதீங்க. ரசவாங்கின்னு பேர், ஆனால் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் குழம்பு மாதிரி இருக்கும் அது.
கத்திரிக்காயை போட்டு இந்த இதை வந்து கொதிக்க விடுங்க புளி தண்ணியில. இந்த இன்னொன்னு கூட இதுல சொல்லலாம், இந்த நிறைய பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்கலைங்கிறாங்களே, அவங்க வேற சேனைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வேற ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி புளி கூட நிறைய பேர் வந்து புளி வேண்டான்னு கத்திரிக்காய் ரசம் வாங்கி நானே பண்ணி பார்த்துருக்கேன். எலுமிச்சம்பழம் மட்டும் புழியணும். அப்போ வந்து நீங்க வெறும் தண்ணியில கத்திரிக்காயை வேக வச்சுக்கணும். அப்புறம் கடைசியில எலுமிச்சம்பழம் புழியணும். அதுவும் ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும். ஸோ புளி தண்ணியில நான் இப்ப கத்திரிக்காயை வேக வைக்கிறேன். முதல்லயே வந்து உப்பு போட்டுறாதீங்க, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மட்டும் போடுவோம். நான் எப்போதுமே சொல்ற மாதிரி மஞ்சள் பொடியை எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. சரியோ தவறோ மேலை நாட்டு பழக்கத்துக்கு நம்ம வந்து நம்ம குழந்தைகளையும் பழக்கப்படுத்துறோம், நம்மளும் அதுக்கு அடிமையாயிட்டு இருக்கோம். அதுல எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு. ஆனா நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறையிலையும் நல்ல விஷயம் இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. நம்முடைய பாரம்பரிய இதுல இந்த மஞ்சப்பொடி சேர்க்கறது, அது வந்து இப்போ உலகம் முழுக்க மஞ்சப்பொடி, மஞ்சள் டர்மரிக் அவ்வளவு நல்லது, பேட்டன்ட்டே எடுத்துட்டாங்க அவங்க. அதே மாதிரி வேப்ப இலையெல்லாம் நம்ம வேப்பம் போதெல்லாம் யூஸ் பண்ணா அதுவும் அமெரிக்கால பேட்டன்ட்டே எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து புளி தண்ணியில கொதிச்சுன்னு இருக்கு. முதல்ல உப்பு போட்டுறாதீங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் பாதி வெந்தப்புறம் நான் உப்பு போட போறேன். அதாவது நம்மளுடைய நேட்டிவ் கரிகான்னு நம்ம சொல்றோம். நேட்டிவ் காய்கறிங்கிறது வந்து வாழைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், அவரைக்காய், இதெல்லாம் கீரை வகைகள், அப்புறம் வந்து பூசணிக்காய், இதெல்லாம் வந்து நம்ம உள்ளூர் காய்கறி. அதுக்கு வந்து அந்த உள்ளூர் காய்கறியா இருக்கிறதுனால மதிப்பு தெரியலையா என்னன்னு தெரியல. நம்ம ப்ராக்கலியை தேடின்னு ஓடுறோம். அப்புறம் அந்த கேல்னு ஒரு கீரை இருக்கு, ரொம்ப விலை கொடுத்து அதை வாங்குறா, நான் பார்த்துருக்கேன். பட் கேல் கீரையும் நம்ம ஊர் கீரை பொன்னாங்கண்ணியோ முளைக்கீரையோ அரைக்கீரையோ சிறுகீரையோ ஈவன் பாலக்கு இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு கீரைக்கு அவ்வளோ விதமான கீரைகள் இருக்கு. அந்த ஈச் கீரைக்கு வந்து ஃபைபர், அது கால்சியம், அயன் தவிர ஒவ்வொரு கீரைக்கும் ஒரு குணம் இருக்கு, வேற வேற வைட்டமின் இருக்கு. ஸோ நீங்க முருங்கைக்கீரை எவ்வளோ அயன் இருக்கு, அனீமியான அந்த முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது. அப்புறம் வந்து இந்த பி வைட்டமின், அதே முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பி வைட்டமின், அது வந்து அப்படி வாயில நம்மளுக்கு அந்த அல்சர் புண்ணு வந்ததுன்னா மணத்தக்காளிக்கு, இதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம். ஸோ அது மாதிரி இந்த கத்திரிக்காயும் அவ்வளோ நல்ல காய்ங்க அது. ஆனால் சில பேருக்கு அது பிடிக்கிறது இல்லை. சில பேர் வந்து அது அலர்ஜி வருதோன்னு நினைக்கிறாங்க, எனக்கு தெரியாது. அலர்ஜி இருக்கலாம், சில எந்த கரிகாய்க்கு வேணா அலர்ஜி இருக்கலாம். அது மாதிரி கத்திரிக்காய்க்கு சில பேருக்கு அலர்ஜி இருக்கலாம். அப்படி இருந்தா இப்போ இந்த ரசவாங்கியை வந்து நீங்க சேனைக்கிழங்குல பண்ணலாம். அந்த பலா முசுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த பிஞ்சு பலா அதுல பண்ணலாம். அப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்குல பண்ணலாம். அவ்வளவுதான், அதுதான் எனக்கு தெரிஞ்ச, அதுல தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் நீங்க வந்து அட்வென்ச்சரஸா இருந்தா நீங்க எதுல வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுதான் ரசவாங்கிங்கிறோட பேசிக் மெத்தட் வச்சு நீங்க எந்த கரிகாய் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட அது கொதிக்க ஆரம்பிச்சு. கத்திரிக்காயில இன்னொரு விஷயம் என்னன்னா, படு சீக்கிரமா வெந்துருங்க. அது ஆல்ரெடி அது வேக ஆரம்பிச்சுட்டோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடுறேன். கத்திரிக்காய் பாதி வெந்தப்புறம் உப்பு போடணுங்க, முதலே போடாதீங்க. புளி தண்ணி இருக்கிறதுனால அது மரத்து போயிடும். ஸோ கத்திரிக்காய் வெந்த உடனே நான் உப்பும் போட்டாச்சு. இப்போ நன்னா வெந்துருத்தோம். இப்போ துவரம்பருப்பை ஏற்கனவே நான் ப்ரெஷர் குக்கரில் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிருக்கேன், நான் சொல்லிட்டேன். அதை பருப்பை போடணும். அது இதுக்கு வந்து காரப்பொடி, இது மசாலா சாமான்கள் ஒண்ணுமே கிடையாதுங்க. அதனால இதுக்கு வந்து காரங்கிறது பச்சை மிளகா, சிவப்பு மிளகா தாளிச்சு கொட்டுறதுல தான் அதுக்கு வந்து காரம். ஸோ இது இப்போ ஒரு நிமிஷம் இதை இறக்கி வச்சுட்டு தாளிச்சு அதில் கொட்டிட்டு ஒரு கொதி விட போறேன். நல்லெண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கத்திரிக்காய் ரசவாங்கிக்கு நல்லெண்ணெய் நல்ல வாசனையா இருக்கும். கடுகு, சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இவ்வளவுதான் அதுக்கு தாளிச்சும் கொட்டணும். இதுக்கு வந்து நான் சொல்லிட்ட மாதிரி பொடி ஒண்ணுமே கிடையாது, காரப்பொடி மிளகாப்பொடி ஒண்ணுமே போடலை, மசாலா சாமான் கரம் மசாலா எதுவுமே கிடையாது. ஸோ அதனுடைய டேஸ்ட் வந்து மிளகாயில தான் இருக்கு. அதனால நல்ல தாராளமாக நீங்க மிளகா போட்டுக்கணும். சும்மா தாளிக்கிறது நீங்க யூஸ்வலா 1-2 மிளகா போட்டுப்போம் இல்லையா,
ஒரு சேப்பு மிளகா பச்சை மிளகா அப்படின்ட்டு அப்படி இல்லை. நான் 4 சேப்பு மிளகா 4 பச்சை மிளகா தாளிக்க போகிறேன். கடுகு மட்டும்தான் இருக்கு. கடுகு வெடிச்ச உடனே சிவப்பு மிளகாய் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுக்குங்க, பொடி பொடியா துண்டு துண்டா நறுக்க வேண்டாம். அது வந்து இறங்காது அதனுடைய காரம். சிவப்பு மிளகாயும் இந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு அப்படியே கையால் உடச்சி போட வேண்டியது. 4 சேப்பு மிளகா போட போறேங்க, 4 பச்சை மிளகா போட போறேன் இந்த அளவுக்கு. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சுடுத்து சும்மா சேப்பு மிளகாய் இப்படி உடச்சி போட்டுக்குங்க. அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய். அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சுடுத்து பாருங்க. அடுப்பை இது வந்து இறக்கிட்டோம். இந்த கத்திரிக்காய் குழம்பு இந்த கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, அதை திருப்பி ஏற்றிக்குங்க. கறிவேப்பிலையை கடைசியில போட்டுக்கலாம். கத்திரிக்காய் ரசம் வாங்கி ரெடி. ஈஸியஸ்ட் டிஷ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பருப்பு சாதத்தோட நெய் போட்டு பருப்பு சாதம் பிசைஞ்சுட்டு நீங்க கத்திரிக்காய் ரசம் வாங்கி சுட்டப்பலாம் ஆர் பொரிச்சப்பலாம் வடாம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு டேஸ்டியா இருக்குன்னு பாருங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு ரெசிபி, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ரெசிபியோட நான் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி, வணக்கம்.